அபி என்ன பண்ணுறாங்க, ராகுவோட உண்மையான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தொடர்ந்து படிச்சுட்டே போகிறாங்க. தொடர்ந்து ராகு எப்படி மதுவை நேசிக்க ஆரம்பித்தாருன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து பார்த்து சமய காண்டாகிறாங்க. இந்த மது இப்படி ராகு மனசில் இடம் பிடிச்சிருக்கா, இந்த ராக்கி பாய் மது விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சமய டென்ஷன் ஆகிறாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ராகு எழுந்துக்க பார்க்குறாரு. உடனே எழுந்துக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு. ஐயோ எழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த புக்கை டைரியை மறைக்க போகிறாங்க. அப்படி கீழே விழுந்துடுறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னோடனே, இல்லை ஒன்றும் இல்லை, கீழே லைட்டாக ஏதோ இருக்கிற மாதிரி இருந்தது, அதான் ஏதோ கடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகு பக்கத்தில் வராரு. எழுந்துக்கோப்பார், கீழே விழுந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. உடனே வேணாம் நானே எழுந்துக்கிறேன் அப்படின்றாங்க. என்ன அபி இப்படி பண்ணுற, நடுராத்திரியில் என்ன பண்ணுறேன்னே தெரியல, உனக்கு உடம்பு சரியில்லாமல் என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று அடிபட்டுச்சா, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையாக கவனிக்கிறாரு. வா அபி சொன்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. அப்படியே அபி ராகுவோட மேலே விழுறாங்க. அப்படியே நெஞ்சில் சாயிறாங்க. அப்படியே சொல்கிறாரு, இங்கே பாரு அபி, உனக்கு எதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி கஷ்டப்படுத்தாத, நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்துகிற, உனக்கு என்ன ஆச்சு, நான் பதறி போயிட்டேன் தெரியுமா, நிஜமாவே பதறினீங்களா அப்படின்றாங்க. ஆமாம் நிஜமாக தான் பதறினேன், நான் என்னை பார்த்து நடிக்கிற மாதிரி இருக்கா உனக்கு, நீங்கள் தான் ரொம்ப நாள் நடிப்பீங்களே, எங்கள் வீட்டுக்கு டீ போட்டு கொடுத்தீங்க, எங்கள் வீட்டில் நடிச்சிங்க, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னோடனே, அது நடிப்பு நீ நினைக்கிறியா, ஆமாம் நடிப்பு தானே, இங்கே பார் உங்ககிட்ட தான் எனக்கு பிரச்சனை, உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு அத்தை மாமா எல்லாருமே ரொம்ப பிடிக்கும், புரியுதா, தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னோடனே, இப்படி தான் ராக்கி பாய் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு டைமில் ராக்கி பாயாக இருக்கீங்க, ஒரு டைமில் ஜெயிலர் ஆகிடுறீங்க, என்ன பண்ணுறேன்னே தெரியல ராக்கி பாய் உங்களை வச்சுக்கிட்டு அப்படின்றாங்க. சரி வேறு என்ன பண்ணுற, கீழே ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ டைரி பார்க்குறாங்க. பார்த்தா கட்டில் கீழே லைட்டாக காலை வச்சு பொறுமையாக இப்படி பண்ணி தள்ளி விட்டுறாங்க. அப்பாடா நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு, சரி ராக்கி பாய் நான் படுக்கிறேன், நீங்கள் போய் அங்கே படுத்துங்க அப்படின்னோடனே, கட்டிலுக்கு எனக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு, நீ என்ன பண்ணு நீங்கள் நல்லா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாரு. என்னது கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்றாங்க. நீ எதுக்காக கட்டில் வச்சு கீழே இறங்குனேன்னு எனக்கு தெரியும், எதுக்காக அப்படின்னோடனே, அதான் நான் கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறேனே, இந்த மாதிரி வேலையெல்லாம் இன்னொரு வாட்டி பண்ணாத, ஒழுங்காக படு அப்படின்னோடனே, சரி கண்டுபிடிச்சிட்டு நீங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சிங்க, கட்டிலேருந்து நைஸாக தெரியாமல் கீழே விழுந்துட்டுருக்கேன், அதை மறைக்கிறதுக்காக ஒவ்வொரு சீனை போட்டுட்ருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படின்னோட, அப்பாடி வேறு ஒன்றும் இல்லை, இங்கே பார் தலைகாணியை நடுவில் வைக்கிறேன்ல, சைட்லேயும் வை அப்படி சொல்லிட்டு வைக்க பெரிய பிள்ளையா வைக்கிறேன் ராக்கி பாய், இனிமேட்டு கட்டிலுக்கு கீழே விழாமல் ஒழுங்காக படு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. என்ன இந்த ராக்கி பாய் ஒன்றுமே தெரியாமல் இருக்காரு, நல்ல காலத்து நிம்மதிப்பா அப்படி சொல்லிட்டு நிம்மதியாக வராங்க. சரி ராக்கி பாய் தூங்குறாரா பார்க்கலாம், சரி நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. அபி நான் காலையில் எழுந்தேன், ஐயோ ராக்கி பாயோட பேக்கில் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனார் இவர் அப்படியும் தேடினாரா என்ன பண்ண சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா குளிக்க போகிறாரு. உடனே அந்த டைரி எடுத்துன்னு போயிட்டு அவரோட பேக்கில் வச்சுறாங்க. அப்பாடான்றாங்க. உடனே திரும்பி பார்க்குறாரு. என்ன அபி என்ன பண்ணிட்டு இருக்கேன் என் பேக்கில் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, உங்கள் பேக் இங்கே இருந்தது, அதான் இங்கே எடுத்து வச்சேன் அப்படின்றாங்க. ஏதோ சொல்கிற அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. சரி பாட்டி சொன்ன விஷயங்களெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இல்லைல்ல, அந்த விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்ல போகிறீங்களா அப்படின்னா, ஆமாம் சொல்லி தானே ஆகணும், எனக்கு தான் விருப்பம் இல்லையே போகிறதுக்கு. சரி சரி உனக்கு என்ன விருப்பம் இருக்கா, அப்படி விருப்பம் இருந்தால் மட்டும் அப்படியே கூட்டின்னு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன அபி வாயை திறக்க மாட்டேங்கிறேன், ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. சரி போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே பாட்டிக்கிட்ட எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன முடிவு எடுத்தீங்க எல்லாரும் அப்படின்னு கேட்கணுன்னே எல்லா ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அது கேட்டு செமைய டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆளுக்கு ஒரு ரீசன் சொல்கிறீங்க, அதெல்லாம் தெரியாது, போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே ராகவ் இல்லை பாட்டி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, வேறு வழியே கிடையாது, நான் போய் தான் ஆகணும், தப்பாக நினச்சிக்காதீங்க, தயவு செய்து இதை தள்ளி போடுங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. அது கேட்டு பாட்டி டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு யாருமே பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றாங்க. சரி யாருக்குமே விருப்பம் இல்லாத என்ன பாட்டி பண்ண முடியும் அப்படின்னோடனே, அப்படின்னா வேறு எதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னோடனே, வேறு என்ன ஐடியா கொடுக்க முடியும், நம்ம வெளியூருக்கு போகிறோம், வெளியூர் எங்கேயா கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் தவறி சொல்லிடுறாரு முரளி. அதை கேட்டு சூப்பர் ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க. நம்ம அஞ்சலி சொல்கிறாங்க, இவர் சொல்கிறதும் நல்ல ஐடியாவாக இருக்குது, என்ன சொல்கிற நீ அப்படி. யாருக்கும் நான் சொல்கிறது புரியலையா, யாருமே ஊருக்கு வர மாட்டேங்கிறாங்க, ஊர்னா குளூரான ஊரில் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு செட்டப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லாருமே அப்படியே அதிசயம் கேட்குறாங்க. இது